சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம்ப்பா. நமஸ்காரம். நாம நம்முடைய ஜீவ சகோதரர்கள் சாலை சிவபதன் அண்ணா அவர்களது வினா இந்த கிதாபு அந்த கிதாபு என்பது பற்றியும், சாலை சிவகுமார் அண்ணா அவர்களது வினா அடிமுடி நடு என்பது பற்றியும் நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த கிதாபு என்பது வரி வடிவத்தில் இருக்கும் வேத கிரந்தமாகும். அந்த கிதாபு என்பது அந்த வரி வடிவம், அந்த எழுத்து வடிவம் எங்கிருந்து உதித்து வந்தது, இந்த ஏட்டில் எழுதுவதற்கு முன்பாக அது எங்கே, எந்த எல்லையில் எழுதாத எழுத்தாக, பேசாத மந்திரமாக இருந்ததோ அந்த எல்லை, அந்த நாடு, அதுதான் அந்த கிதாபு என்ற நாமம் பெறுகிறது. இதை நமது பெருமானவர்கள் மான்மியத்தில் மூலபண்டார பருவத்தில் வேத பதிக்குள் நுழைவதற்கு நிலைவாசற்படியாகிய அலிபு லாம் மீம் என்னும் தாலிக்கல் கிதாபு ஆகிய அந்த கிதாபு என்றும், இதனை இவன் தன்னில் திறந்து சந்தித்து வந்தன வணக்கம் செலுத்துவதற்கு அகமுக அந்த புறத்தில் இருப்பதால் அந்த கிதாபு என்று கூறுவதே மிகச்சரி நேரானது என்றெல்லாம் அருளி செய்வதை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். இன்னும் இந்த அந்த கிதாபு என்பது முப்பொருட்கோலமாக இருக்கிறது. அதாவது அலிபு லாம் மீம் ஆகவும், அடி முடி நடுவாகவும், அகர உகர சிகரமாகவும், அகது உகது வாகிதுவாகவும், ஆலம் ரூஹு ரூஹானியாகவும் முப்பொருட்கோலமாக இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். இது வேறு வேறு பாஷைகளில் வேறு வேறு வடிவுக்குறி அடையாளமாக இருக்கிறது என்றும், இந்த வடிவுக்குறி அடையாள கிரந்தத்தை வாக்கு ரூபத்திற்கு இழுத்து கொண்டு வந்து வெளியாக்கும் ஒலி வடிவு விரிப்பின் பிரவாகத்திற்கு தான் கல்வி என்றும் இல்மு என்றும் பெயர் என்றெல்லாம் பார்த்தோம். இந்த அந்த கிதாபு என்பது ஒரு பிரம்மாண்டமான செயல் உருவாக இருக்கிறது. அந்த பிரம்மாண்டமான செயலை மடக்கி சுருட்டி திரட்டி வடிவுக்குறி அடையாளமாக ஒரு வேத விருட்ச வீட்டுக்குள் நுழைவதற்கு ஒரு வாசற்படி போல வைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். அந்த கிதாபாகிய அந்த கிரந்தத்தின் பெருக்கமானது மும்முதலாக இருக்கிறது. அது 3 முதல் சேர்ந்துள்ளதாக இருக்கிறது. அந்த மும்முதல் என்னவாக இருக்கிறது என்றால், ஒன்று முதற்கிரணம், இரண்டாவது தேவரூபம், மூன்றாவது நடு கடையாகிய மும்முதல். முதற்கிரணம், தேவரூபம், நடு கடையாகிய மும்முதல். இந்த 3 மும்முதல் பற்றி நாம் இன்று இந்த 3 முதலும் என்ன பெருக்க செயலுடையது என்று நம் பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ளதை எல்லாம் நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். இந்த 3 முதல்களில் முதற்கிரணம் என்பது அடியாகவும், இரண்டாவது தேவரூபம் என்பது முடியாகவும், நடுக்கடை என்பது நடுவாகவும் இலங்கி நிற்கிறது. இந்த ஒவ்வொரு முதலாக நாம் பார்த்து கொண்டு வருவோம். இப்போ இந்த முதற்கிரணம் அடி என்பது பற்றி பார்ப்போம். அடி என்றால் கிரணம், அடி என்றால் பாதம். கிரணம் அதாவது கிரணங்களாக ஒரு சூரியனிடத்திலிருந்து எப்படி சூரிய கிரணங்கள் வருகிறதோ அதுபோல ஒரு ஞான சூரியனிடத்திலிருந்து கிரணங்களாக பாதமாக ஆரக்காலாக வரும். அந்த ஆரக்கால் வலுவென்னும் வேகாக்கால் என்னும் திருப்பாதம், அதுதான் இந்த முதற்கிரணமாக இருக்கிறது.
பாதம் அப்படின்னா நாதம். நாதம் எப்ப வரும் அப்படின்னா, அசைவற்ற ஒன்று அசைவுக்கு வரும்போதுதான் நாதம் வரும். அதாவது அசையாத இருக்கோளமாக இருந்தது, யுகம் பல பலவாய் ஊமையாய் நின்ற அந்த அசைவிலா குன்றானது அசைவுக்கு வருகிறது. அதாவது அரூபமாக இருந்தது ரூபத்திற்கு வருகிறது. ஊமையாக யுகம் பல பலவாய் இருந்தது இப்போது நாதத்தை வர்ஷிக்க வருகிறது. ஒளி வடிவை பிரவாகமாக விரிக்கிறது. அந்த ஒளி வடிவின் விரிப்பின் பிரவாகத்திற்குத்தான் கல்வி என்று நாம பார்த்தோமே, அந்த கல்விதான் மெய்க்கல்வி. அந்த கல்வி நம் தலையில் நிஜமாகவே தெய்வத்தை நாட்ட வந்த கல்வி. இப்படியாக அசைவற்றிருந்த அந்த பிரம்மம் அசைவுக்கு வந்து, அரூபமானது ரூபத்திற்கு வந்து, வாக்கு ரூபத்திற்கு வந்து பேசுகிறதே, அதுவே அந்த கிதாபு. எனவே இந்த கிதாபு என்பது வேதம், அந்த கிதாபு என்பது ஆசானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நாவில் நின்று கலைமகள் பேசுவதே அந்த கிதாபாகிய முதல் நூலாக இருக்கிறது. அவர்கள் திருவாய்மொழியிலிருந்து வருவதுதான் முதல் நூலாக இருக்கிறது. இதை பற்றி நம்முடைய பெருமான் அவர்கள் எமபட வெளிபடு கோடாயுதப்பூர் திருவாக்கியம் எண் 182 வேதத்தின் சரிதம் எந்த காலத்திலும் எந்த பூமியிலும் வெளியாவதில்லை. ஆனால் இறைவனின் தேவ குடும்பம் இந்த பூமியில் உண்டாகி நடத்த பெறும்போதுதான் அதனுடைய சரிதம் வெளியாகும். அப்படி வெளியாவதற்கு பெயர் முதல் நூல், முதல் மொழி, புராதன மொழி, பழமொழி. அதை வழிபட்டு நடந்தவர்கள் பேசினதெல்லாம் வழிநூல். தெய்வம் அவர்களுடைய திருவாய் மொழிதான் முதல் நூல். அதை வழிபட்டு நாம தொடர்ந்து பேசுறோமே, இதெல்லாம் வழிநூலாக இருக்கிறது. அவங்க தங்கள் தரிசனையில் நேராக தீர்க்கமாக கண்டவர்கள். தெய்வம் அவர்கள் சொல்லுவாங்க, நான் அது விஸ்வரூபத்தை பார்த்து பேசுகிறேன், அந்த விஸ்வநாதத்தை கேட்டு பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ அந்த தரிசனையில் நேராக தீர்க்கமாக கண்டவர்களின் அமுதனாவில் நின்று கலைமகள் பேசுவது முதல் நூல். அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது. அப்போ அந்த முதல்வர் தான் அந்த கிதாபின் அந்த முதற்கிரணமாக இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் நாவில் இன்று கலைமகள் பேசுவதே அந்த கிதாபாகிய முதல் நூல். அப்போ இந்த முதல்வர் தான், அந்த குருபிரான் தான் அந்த கிதாபு. அந்த பேச்சு என்பது, அவர்களுடைய திருவாய் மொழி என்பது ஒரு பிரசங்கம் அல்ல, அது உயிருக்கு வேண்டிய உயிராணி திருவசனமாக இருக்கிறது என்பது பற்றி நம்முடைய பெருமானவர்கள் விஸ்வநாத உயிராணி திருவசனத்தில் அருளி செய்யறத நம்ம பார்ப்போம். இது ஒரு தெய்வீக செயல் என்று தெரிந்தல்லவா பெருங்குல மக்களாகிய நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். தெய்வம் அவர்களுடைய பேச்சை எதுக்காக நாம எல்லாம் கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம்? இது ஒரு தெய்வீக செயல் அப்படின்னு தானே வந்திருக்கிறோம். இது பிரசங்கம் அல்ல என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது உயிராணி திருவசனம். இந்த உலகத்துல எல்லாரும் பேசுவாங்களே, பிரசங்கம் பண்ணுவாங்களே, அப்படிப்பட்ட பிரசங்கமா தெய்வம் அவர்கள் நமக்கு சொல்லுவது, நமக்கு அருளி செய்வது? அது நம்ம உயிருக்கு வேண்டிய வசனம் அல்லவா? இது உயிராணி திருவசனம், அதாவது விஸ்வநாத உயிராணி திருவசனம், விஸ்வரூப உயிராணி திருவசனம். விஸ்வரூபம் என்கிறது வேறே, விஸ்வநாதம் என்கிறது வேறே. அந்த விஸ்வநாதம் என்ன பெற்றது சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தினிடத்திலே இல்லை. அப்போ அந்த விஸ்வநாதம் இந்த உலகத்துல இல்ல, அந்த உலகத்துல இருக்கு, அரூபமாக இருக்கு. அத தெய்வம் அவங்க எடுத்து 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 அந்த உலகத்துல இருந்து எடுத்து எடுத்து நமக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க. பின்னே அது எங்கே இருக்கிறது என்றால் ஜீவ உலகத்திலே, ஜீவ நாட்டிலே, ஜீவ செம்மல்களுடைய இதய கமலத்திலே இருக்கிறது. அங்கே இருந்துதான் 64 ராகங்கள், தாளங்கள், மேளங்கள் அவ்வளவையும் அதற்கான கருவிகளை செய்து செய்து இணைத்து இணைத்து அந்த நாதத்தை இங்கு கொண்டு வந்து தந்தார்கள்.
அந்த நாதம் தான் அந்த கிதாபாக இருக்கிறது. அந்த ஜீவநாத லட்சண விலாசத்திற்கு பெயர் தான் விஸ்வநாதம். அது இங்கு உள்ளதல்ல. இங்கு உள்ளதெல்லாம் நாம என்ன பேசுவோம், பிறர் எழுதுனதை பார்த்து பேசுவோம். ஆனா தெய்வம் அவர்கள் அந்த விஸ்வநாதத்தை பார்த்து பேசுகிறேன். அந்த விஸ்வநாதம் இந்த நாட்டுல இல்ல, அது ஜீவ நாட்டுல ஜீவ செம்மல்களுடைய இதய கமலத்துல இருக்கு, அங்க இருந்து நான் பார்த்து பேசுறேன் அப்படின்னு அருள் செய்யறாங்களே. நீங்கள் பிறர் எழுதியதை படிப்பீர்கள், பேசியதை கேட்பீர்கள், பிறகு அதை வைத்து பேசுவீர்கள். ஆனால் நான் பேசுகிறது அப்படி அல்ல. நான் பார்த்து பேசுகிறேன், அந்த விஸ்வரூபத்தை பார்த்து பேசுகிறேன், அந்த விஸ்வநாதர் துனியை கேட்டு பேசுகின்றேன். அப்படியானால் நான் பேசுவது பிரசங்கமா? பிரசங்கம் அல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய உயிராணி திருவசனம். அப்போ தெய்வம் அவர்கள் பேசுறாங்க, முதல் நூலாகிய அந்த கிதாபு என்னவாக இருக்கிறது என்றால் அது உயிராணி திருவசனமாக இருக்கிறது. அந்த நாதம் இந்த உலகத்துல இல்ல, அது ஜீவ நாட்டுல இருக்கு. நாமெல்லாம் பிறர் எழுதுனதான் படிச்சு பேசுவோம். ஆனா தெய்வம் அவர்கள் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து பேசுறேன் என்று அருளி செய்யறாங்க. அப்போ அது பிரசங்கம் அல்ல, இதுதான் அந்த கிதாப் ஆகிய முதல் நூலாக இருக்கிறது. இப்போ அந்த நாதம் ஜீவ நாட்டுல இருந்து வருது அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்யறாங்க. இதைத்தான் மானியத்துல கூட மூலபண்டார பருவத்துல தெய்வம் அவங்க பாட்டையர் பிரான் அவர்கிட்ட இருந்து அந்த புது பழமொழி வந்தது செவியில் அப்படிங்கும் போது, இவ்வாறு புத்தெழில் பிறங்கும் பூந்துரை நாட்டின் அந்த புது பழமொழி புகுந்ததும் செவியில். நாயகம் அவர்களின் உள்ளத்தில் மகா ஆச்சரியம் கொண்டு ஆனந்த பரவசராய் என்ன அவங்க அப்படி புது பழமொழி மொழிந்தாங்க பாட்டையர் பிரான் அவர்கள். இந்த உலகத்துல கவனக்குளிகை அன்னம்மயில் வாசி என்ற சவாரி கொண்டு அந்த கைலாயம் வைகுந்தம் பிரம்மலோகம் எல்லாம் போய் வரலாம், அது நிஜமே தான் அப்படின்னு மொழிந்தாங்களே. அந்த மொழி தெய்வம் அவர்களுக்கு எப்படி இருந்தது? அந்த புத்தெழில் பிறங்கும் பூந்துரை நாட்டின் புது பழமொழியாக இருந்தது. அது செவியில புகுந்தது, பெருமானவர்களுடைய செவியில புகுந்ததும் நாயமோகன் உள்ளத்தில் மகா ஆச்சரியம் கொண்டு ஆனந்த பரவசரால் உயிர் நீத்த உடலில் மீண்டும் உயிர் அடைந்தது போல என்று அருள் செய்றாங்களே. இந்த இடத்திலேயே இந்த அந்த கிதாபின் 3 அந்த பெருக்குகளும் நமக்கு காட்டப்படுது. அந்த புத்தெழில் நாடுதான் அது அந்த கிதாபின் முதற்கரணமாகிய அந்த முதற்கரணமாக இருக்கிறது. அந்த புது பழமொழி, அந்த புது பழமொழி அதுதான் அந்த கிதாபின் மொழியாக இருக்கிறது. இந்த அந்த கிதாபின் முதற்கரணம் பற்றி நம்முடைய பெருமானவர்கள் அருளி செய்யறத நம்ம பார்ப்போம். மானியத்துல இந்த அந்த கிதாபின் இந்த முதற் பகுதி பெருக்க பற்றி இந்த அலிபுலாமின் மெய்ப்பொருள் கோல அந்த விளக்கத்துல நமக்கு அந்த முதற்கரணத்தை பத்தி தெய்வம் அவர்கள் என்ன அருளி செய்யறாங்கன்னு பார்ப்போம். குருபூமி என்னும் உடைய ஏக கோடி கிரணோதய நிலத்தே தனித்தனி 5 வகை அமல்கள் என்னும் நிகமத்தான விதிகளை வைத்திருக்கும் 6 அரைக்கோட்டை கோடாசன விளைவு திறன் ஜலக்கடல் உலாக்கு மிளி முச்சந்தி முனையின் முதலாணி கொண்டு கீழும் மேலுமாக எழும்பி 7 வகை நிலைகளை உடைய மனரா மினாரா என்ற 7 கரும்பனும் 7 நிலை கோபுரமாகிய மேல்கீழ் உலகு 14 முன்னு பின்னு 6 வரைகளும் ஊடுருவி ஓடி நிற்கும் 7 நிலை கம்பம் ஆகிய அசைவற்ற பேசாத மந்திரம் என்னும் தாத்தாகியதே எழுதாத அலிபெழுத்தென்று கூறி பெயர் படைத்துக் கொண்டிருப்பதாகிறது. அந்த முக்கூறு கிதாபின் முதற்பகுதி பொறுப்பு இன்னதுதான் என்று தனித்து பிரித்தெடுத்து கண்டும் கை கொண்டார்கள். அப்போ அந்த முக்கூறு கிதாபு அந்த 3 கூறாக இருந்ததே அந்த அந்த கிதாபு, அதனுடைய முதற் பகுதி என்னவாக இருக்கிறது என்றால் அது குரு பூமியாக இருக்கிறது, அது குரு பெருமானாக இருக்கிறது. அந்த அசைவற்ற பேசாத மந்திரம் அது அசைவுக்கு 7 நிலை கம்பத்துல ஏறி அது மேலே உலகு 14லும் அந்த நாதமானது ஊடுருவி நிற்கிறது. அந்த புது பழமொழி செவியில் புகுவதற்காகத்தான் இந்த மனிதன் அமானிதம்
என்ற ஒரு சீதனத்தை வாங்கி வந்தான். அது புகுந்தாத்தான் இவனுடைய செடியில் அது புகுந்தாத்தான் அது அமானிதமாக இருக்கும். அது புகவில்லை என்றால் அதெல்லாம் நபுசுகளாக மாறிவிடும். இன்னோ இதனன்றியோ இவனது தூலம் கடந்து ஹக்காகிய மெய்யுதயம் சந்திக்கும் தலத்தே அவ்வேள் புள்ளி கொண்டாலி வேதான் தூலம் எடுக்கும் தருணம் ஆகிய ரோஸ்மி தாட்புடைய காலம் என்னும் ஜீவதேக நாளையிலே இவன் தன் தூகி நிற்கும் தாத்துக்கும் ஜெகமாதி அந்தங்களும் விளங்கும்படி கடனாக வாங்கி வந்த வித்யாதத்துவம் என்று தமிழ் பாடம் ஓதி வருகின்ற மாநிலங்களாகிய 7 அதுவாகவே இருப்பதோடன்றியும் இந்த புது பழமொழி செடியில் புகுந்தாதான் அந்த அமானிதமாகிய 7 அதுவாகவே இருக்கும், அமானிதங்களாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா அது நபுசுகளாக மாறிவிடும். சிவத்துக்கள் 7 என்பதும் ஞான சக்தி 7 என்பதும் தாமே தான் என்று சுத்தாவி கலாமணி மண்டபத்தே ஜலாசனம் விட்டு செயலேறி நிற்கும் மெய்மை தீரத்திடத்தையும் கண்டார்கள். அந்த குரு பெருமானுடைய அந்த குரு பூமியினுடைய கிரணமானது உள்ளே புகும்போதுதான் அந்த சிவத்துக்கள் ஞான சக்தி 7 என்பதெல்லாம் தாமே தான் என்று அது ஜலாசனம் விட்டு செயலேறி நிற்கும் திடத்தை காண முடியும். இதை அறியாட்டா இந்த புது பழமொழி செவியில் புகாட்டா அது எப்படியாக இருக்கும்? இதனை மக்கள் உணர்ந்து பரிந்தேறி அறியாது உலக பராக்குடையவர்கள் ஆக லௌகீக கிரியை ஆகிய செயலில் இருந்து கொண்டு இந்த உலக பராக்கிலேயே நாம ஒரு காரியத்துக்காக தெய்வம் அவர்கள்ட்ட இருந்து அந்த ஈசன்கிட்ட இருந்து ஒரு அமானித பொருளை கடனை வாங்கி வானலாம் சிறப்பவனாக வருவேன் என்று வாக்கு தந்து வந்துட்டு இங்கு அந்த சொன்ன காரியத்தையே மறந்து ஒரு உலக பராக்கு இங்கேயே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த லௌகீக கிரியை ஆகிய செயலில் இருந்து கொண்டு இந்த உலக காரியத்திலேயே இருந்து கொண்டு தனக்கு விளங்காதவர்களை ஏட்டுக்களை புரட்டி உளறி வாய்ஞானம் பேசிக்கொண்டு ஞானம் பேசுறதாக நினைச்சு ஏட்டுக்களை எல்லாம் புரட்டி உளறி பேசிக்கிட்டு இருக்கிறது. அதிலும் பிறருக்கு வேறே அது என்று வாய்ஞானம் பேசிக்கொண்டு தெரியும் ஆளில் உடையவர்களுக்கும் அதனை பின்பற்றி தெரியும் மற்ற அனைவருக்கும் அந்த வித்யாதத்துவம் என்னும் அமானிதமாகிய நலந்தரும் சிவத்துக்களானதே இவனது அழிபுறச் செயலால் மாற்றம் தரும் மாபாதக அமல் நடத்தி வருகின்ற தபசுகள் மாய்கைகள் என்னும் நாமம் உணைந்துள்ள சக்தி எடுத்து கொண்டு அப்ப நீ அப்படி உலக காரியமா பராக்கு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சினா அந்த அமானிதம் எல்லாம் என்னவாக மாறிடுது? உன்னுடைய அழிபுறச் செயலால் மாறி மாபாதக அமல் நடத்துகின்ற நபுசுகள் மாய்கைகள் என்னும் நாமம் எடுத்துக்கொண்டு என்ன செய்து கீழே இழுக்கும் கேடேலாக இருக்கின்றதென தெளிவுற்று அதில் இருந்து அதனை புறக்கணித்து வெறுப்பென்னும் மக்கினில் இட்டு நீராக்கி நின்றார்கள். அப்போ அத அந்த அப்படி நபுசுகளாகவும் மாயைகளாகவும் மாற விடக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த புத்தளில் நாட்டின் பூந்துறை நாட்டின் அந்த புது பழமொழியானது செவியில் புக வேண்டும். அப்போ இது செவியில் ஏறாம உலக பராக்கு பார்த்துக்கிட்டே இந்த ஏட்டுக்களை புரட்டி எனக்கும் ஞானம் தெரியும்னு உளறி பேசிக்கிட்டே இருந்தா உன்னுடைய அந்த அமானிதங்கள் எல்லாம் நபுசுகளாக மாறி உன்னை கீழே இழுக்கும் கேடு 7ஆக மாறிவிடுகின்றது. அப்போ இந்த நம்ம பார்த்த அந்த கிதாபின் முதற் பகுதி பொறுப்பானது எப்படி இருக்கிறது அப்படின்னா அது ஒரு புத்தளில் நாடாக இருக்கிறது, புது பழமொழி திறங்கும் நாடாக இருக்கிறது. அது முதல் நூல் ஆக இருக்கிறது. அதுதான் அந்த நாட்டை பத்தி தெய்வம் அவர்கள் மெய்வழி நூல்ல பண்ணாகி அருங்குமுதம் பொழியும் நாடு பரமகுரு என்னாசான் பகந்த நாடு எண்ணாயிரம் கற்ப காலம் யோகம் இருந்தாலும் சலிக்காத இன்ப நாடு மண்ணாடும் வகுத்தலிங்க வட்ட நாடு மரண பயம் மாற்றி வைக்கும் வாணி நாடு கண்ணு மன கண்ணாங்கால் மேல்கே நாடு கதிகுரு நாடானதிடம் கவன நாடே
அப்போ அந்த முக்கூறு கித்தாபின் முதற் பகுதி பொறுப்பு குருபெருமான் அவர்களாக, ஆசான் அவர்களாக, பண்ணாகி அருங்குமுதம் பொழியும் நாடாக, மரண பயத்தை மாற்றி வைக்கும் வாணி நாடாக, வாணி அவர்களுடைய சொல், அந்த கலைவாணி குடியிருக்கும் நாவாக அது இருக்கிறது. அப்போ இந்த முதற் பகுதி பொறுப்பா நம்ம இப்போ பார்த்தோம். அந்த முதற்கரணம் அடி என்பதெல்லாம் இந்த குருபெருமான் அவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அந்த முதற் பகுதி பொறுப்பு அதுதான் அடியாகவும் ஆசானாகவும் அவர்களுக்கு மொழியாகவும் அந்த ஒலி வடிவு விருப்பின் பிரவாகமான கல்வியாகவும் இருக்கிறது. இப்போ இந்த அடி என்ற அந்த முதற் பகுதி பொறுப்பு அந்த முக்கூறு கித்தாப்பின் அந்த கித்தாப்பானது முக்கூறு பொறுப்பாக இருக்கிறது. அந்த முக்கூறு பொறுப்புல முதற் பகுதி பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அந்த இரண்டாவது பொறுப்பு என்ன அப்படின்னா முடி. அடி என்பதை பார்த்துட்டோம். அது குருபெருமான் அவர்களாக இருக்கிறது, ஆசானவர்களாக இருக்கிறது. இப்போ இந்த முடி என்பது என்ன? முடி அப்படின்னாலே உச்சி, சிகரம், அது அடுகுமினி வாசலாக இருக்கிறது. அதை வாங்கி முடி என்பது அந்த ஆசானவர்களிடமிருந்து அந்த பூந்துரை நாட்டின் புது பழமொழி வருதே, அது வந்ததும் அந்த செவியில வாங்கி முடிஞ்சு வைப்பதுக்கு பேர் தான் முடியாக இருக்கிறது. புத்தளில் பிறங்கும் பூந்துரை நாட்டின் புது பழமொழி புகுந்ததும் செவியில். அப்போ இந்த செவியில முடிந்து வைப்பதுதான் முடியாக இருக்கிறது. அதுதான் கவனக்குளிகை. கவனத்துடன் உலக பராக்கு இல்லாமல் அதை பெறுவது. உலக பராக்கோட இருந்தோம்னா அதை நம்மளால பெற முடியாது. அப்போ இத அதுதான் ஒரு பிரம்ம முடியாக இருக்கிறது. அதைத்தான் நாம எங்க முடியணும்னா காதுல முடிஞ்சு வைக்கணும். அதுதான் காதுல மாட்டி வைக்கணும். அப்படி மாட்டி வைக்கும் போது என்ன ஆகும்? கோரமுற்று வரும் யமனை சாந்தமுற்ற தர்மராஜாவாக ஆக்கி வர செய்கின்ற செயலாக அது இருக்கிறது. அதுதான் ஒரு உருத்ராட்ச முத்திரையாக இருக்கிறது. யமனை, கோரமுற்று வரும் யமனை சாந்தமுற்ற தர்மராஜாவாக ஆக்கி வர செய்கின்ற உருத்ராட்ச முத்திரை என்னும் பிரம்மமுடி வித்தாக இறைத்திரு சக்கரமாக இருக்கிறது. அத செவியில முடிய வேண்டும் என்றால் என்ன, நமக்கும் அவங்களுக்கும் நேசம் இருந்தா தான் அதை செவியில முடிஞ்சு வைக்க முடியும். அப்போ இத செவியில முடியறதுக்காக நாம அவர்களோட அந்த நேசத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய தெய்வம் அவர்கள் இந்த பிரம்மமுடியை முடிந்து கொள்ள நம் எல்லோருக்கும் அவரவருடைய அவசியத்தளவு நின்று இறைவன் நல்லருள் பாலித்து நமது நேசத்தை இடையராது சேர்த்து வைப்பானாக. அப்போ அவங்ககிட்ட இருந்து அந்த அமுத வர்ஷிப்பு வரும்போது அவங்ககிட்ட நேசமாக இருந்துதான் அதை செவியில நாம வாங்கி முடிஞ்சு வைத்துக் கொள்ள முடியும். அதுதான் தெய்வம் அவர்கள் மாங்கியத்துல ஜீவசிம்மாசன பருவத்துல இவ்வாறாக அதனை உங்களுக்கு தகுந்தபடி நின்று விளக்கி தர வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு அதற்கான நேரம் செலவிட வேண்டும். அதுதான் உங்களிடம் அற்பமாக இருக்கின்றது பிறவியரே. இந்த இதை செவியில வாங்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. வேற உலக பராக்கு காரியத்துக்கெல்லாம் நேரம் இருக்கு. வீண் விளையாட்டு ஆடம்பர வரவினைக்கு செலவிடும் நிஜமான வயது நேரத்தினை கோரமுற்று வரும் யமனை சாந்தமுற்ற தர்மராஜாவாக ஆக்கி வர செய்கின்ற உருத்ராட்ச முத்திரை என்னும் பிரம்ம முடி வித்தாகிய அந்த பிரம்ம முடிதான் இந்த முடியாக இருக்கிறது. பிரம்ம முடி வித்தாகிய இறைத்திரு சக்கரத்தை நம் எல்லோருக்கும் அவரவருடைய அவசியத்தளவு நின்று இறைவன் நல்லருள் பாலித்து நமது நேசத்தை இடையராது சேர்த்து வைப்பானாக என்று நம்முடைய தெய்வம் அவர்கள் அறிவிச்சாங்க. அப்போ இந்த முடி யாரால முடிஞ்சு வைக்க முடியும் அப்படின்னா உலக பராக்கு இல்லாத ஒரு சிதைவில்லாத மன செல்வருக்கு தான் அது கிடைக்கும். புதையலான பெருந்தவர் குன்றது இதயம் மேவயிருள் கிளி தோங்கிடும். புதையல் போல ஒரு பெருந்தவர் குன்றாக இருக்கு அந்த ஆசானவர்கள். அந்த கித்தாபின் முதற் பகுதி பொறுப்பு. அந்த புது பழமொழி செவியில புகுந்தா உன்னுடைய இதயத்தில் இருக்கிற இருள் கிழிஞ்சு போயிரும். உதயம் செய்யுத்தீராட்ச முத்தீரையே. அப்போ கிழிஞ்ச உடனே என்ன ஆகும்? அந்த
உத்ராட்ச முத்திரை உதயம் செய்யும். அந்த யமனை அச்சுறுத்தும் உத்ராட்ச முத்திரை அந்த பிரம்மமுடி வித்தாகிய இறை திரு சக்கரம் உதயம் செய்யும். உதயம் செய்யுத்தீராட்ச முத்தீரையே. இது யாருக்கு எய்தும்? சிதைவீழாமன செல்வருக்கு எய்துமால். சிதைவிலா மன செல்வருக்குத்தான் இது எய்தும். எல்லாருக்கும் இது எய்தாது. உலக பராக்குடையவர்களுக்கு இது எய்தாது. அப்போ அந்த இரண்டாவது அலிபு முதற்கரணம் என்பதெல்லாம் குரு பெருமானாக அவர்களுடைய நாதமாக இருக்கிறது. அந்த இரண்டாவது லாம் முடி என்பதெல்லாம் எப்படியாக இருக்கிறது அப்படின்னு இன்னும் நம்முடைய தெய்வம் அவர்கள் அருள் செய்யறதை நம்ம பார்ப்போம். மானியத்துல அதன் மேல் ஒத்தாணி முத்தவும் சென்னும் கால்மடக்கு தலமாகிய வகதானிய தேன்பொழில் சிந்தி காம்பெருந்தோம்பும் சுவைக்கூறின் ரகித ஜீவாத்மாவென்னும் கவன உலா தூண்டிலாகிய வரமிழிர் வேகாத காலென்னும் இரண்டாவது லாம் என்ன பெற்ற சர்வ ஐஸ்வர்ய பூரி உலாவாகிய நிஜவாச அந்த கிதாப்பின் நடுப்பகுதியின் பொறுப்பினை ஆய்ந்தாய்ந்து நின்று தோய்ந்தேறி கண்டார்கள். அப்போ அந்த கிதாப்பின் நடுப்பகுதி பொறுப்பு இரண்டாவது லாம் என்ன பெற்றது எப்படி இருக்குது அப்படின்னா கால் மடக்கும் தலமாக இருக்கிறது. ஒத்தாணி முத்தவு சென்னும் கால் மடக்கு தலமாகிய வகதானிய தேன்பொழில் சிந்தி காம்பெருந்தோம்பும் சுவைக்கூறின் ரகித ஜீவாத்மாவென்னும் கவன உலா தூண்டிலாகிய வேகாத கால் என்னும் இரண்டாவது லாம் என்று அருளி செய்றாங்க. அப்போ இந்த கால் மடக்கும் தலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கால் அப்படின்னா நம்ம பாதம் கிரணம் அப்படின்லாம் பார்த்தோம். இந்த பாதம் கிரண ஒளியானது வீசிக்கிட்டே இருக்குது. அத மடக்கணும். அந்த கால் மடக்கணும், மடக்கி பிடிக்கணும். தெய்வங்களுடைய நாதம் வருஷிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த கால் மடக்கும் தலம் அப்படின்னா என்ன? அந்த கால் அந்த பாத நாத ஒலி வந்துகிட்டே இருக்கு. அத அப்படியே போக விடாம மடக்கி பிடிச்சு நாம செவியில புகுத்தணும். நம்ம காதுல இப்ப எதுவும் சரியா கேட்கலன்னா காது மடலை இப்படி கையா வச்சு இப்படி அந்த காது மடலை மடக்கிட்டு என்ன சொன்னீங்க, நல்லா சொல்லுங்க, எனக்கு கேட்கலன்னு நம்ம சொல்லுவோமே, அதுதான் கால் மடக்கும் தலம். அந்த செவியானதை கைய வச்சு அப்படி மடக்கி அந்த வார்த்தையானது அங்கிட்டு போய்விடாதபடி நம்ம செவிக்குள்ள புகுத்தி அதை மடக்கி பிடிச்சு கேட்கணும். அந்த தலம்தான் கால் மடக்கும் தலமாக இருக்கிறது. அதுதான் அந்த கிதாப்பின் இரண்டாவது லாமாக இருக்கிறது. அதுதான் தெய்வமோர்கள் அந்த கால்மடக்கும் தலமாகிய அதன் மேல் ஒத்தாணி முத்தவு சென்னும் கால்மடக்கு தலமாகிய வகதானிய தேன்பொழில் சிந்தும். அப்போ அந்த காலை மடக்கி கேட்டினா அது தேன்பொழில் சிந்தும் தலமாக இருக்கிறது. அப்படித்தான் காதை மடக்கி பிடிச்சு அந்த நாதத்தை மடக்கி செவியில நீ அதை நிரப்பணும். அது கவன உலா தூண்டிலாக இருக்கிறது. கவனமாக கேட்டினா தான் அதை தூண்டில் போட்டு பிடிக்க முடியும். கொஞ்சம் உலக பராக்கா இருந்தீங்கன்னா அதை பிடிக்க முடியாது. அப்போ இந்த இரண்டாவது லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதற்கரணம் என்பது பெருமான் அவர்களுடைய அந்த நாதமாக இருக்கிறது. இரண்டாவது லாம் என்பது அந்த கால் மடக்கும் தலமாக செவியில் அந்த புது பழமொழி புகுந்ததும் செவியில் அது செவியில நாம புகுத்துவதாக இருக்கிறது. இப்போ இந்த மூணாவதாக நடு அடி முடி, அந்த அடியாகி அந்த மூலத்தை எப்படி முடிஞ்சு வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கடைசியில நடு அப்படின்னு சொன்னாங்களே, அந்த நடு என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அது இறைவனாகிய சாகாத்தலை என்னும் அந்த கும்பத்தின் முகத்து பார்வை விட்டு எக்காலத்தும் மாறாதவனாக தான் பற்றி இருக்கும் ஆரக்கால் வருவால் ஈசன் என்னும் கும்பத்தை தன் ஜீவன் அழியாது, தன்னுடைய ஜீவனை அழியாது தன்னுள் பதித்து வைத்து தன்னுள் நட்டு வைக்கும் செயலாக அது நடுவாக விளங்குகிறது. இப்போ அந்த செயலை பத்தி நம்முடைய தெய்வம் அவர்கள்
அதை எப்படி ஜீவன்ல பதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெய்வம் அவர்களுடைய திருவாக்கியத்துல இருந்து நம்ம பார்ப்போம். திருமையான குரல் திருவாக்கியம் எண் 63 நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி செய்யறாங்க. ஒருவன் சுவரில் ஒரு சித்திரத்தை வரைகிறான், மற்றொருவன் அதை நன்றாக பாலிஷ் செய்யப்பட்ட ஒரு கல்லில் பதிக்கிறான். இரண்டும் ஒன்றா? இல்லை, ஒன்றுக்கொன்று எவ்வளவோ வித்தியாசம். சுவரில் எழுதிய சித்திரம் சுவர் இருக்கும் வரைதான் இருக்கும், ஆனால் கல்லில் பதித்த சித்திரமோ எப்பவும் அழியாமல் இருக்கும். சுவரில் எழுதிய சித்திரம் சுவர் கெட்டு போகும்போது அழிவது போல மனிதனிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற ஜீவன் சாவு வந்ததும் அவன் உடலை விட்டு பிரிந்து வெளியேறி சிதறிவிடுகிறது. அரூபத்தில் உள்ள ஈசன் செய்து வைத்திருக்கும் அளவு இதுதான். ஆனால் இங்குள்ளோருக்கோ அதே ஈசன் உருவுடன் விளங்க இருப்பதால் அவரது தனிப்பெரும் தவ வல்லபத்தை கொண்டு சாவுடைய நேரத்தில் அந்த ஜீவ வித்து சிதறி வெளியேறாமல் கல்லில் செதுக்கி பதித்த சித்திரம் போல் உடலில் அடங்கி அழியாது நிலைக்க செய்ய பெறுகிறது. கல்லில் எவ்வாறு சித்திரம் பதிக்க பெறுகிறதோ அதே போல இவ்வுடலில் உன் ஜீவனை அழியாது பதிக்க வைக்கும் திருச்செயலினுக்கு பெயரே மறுபிறப்பு. அப்போ இந்த திருச்செயல் தான் அந்த நடுவாக இருக்கிறது. அந்த நடுவாகிய உன்னுடைய நடுவீட்டில் குடிகொண்டிருக்கிற அந்த ஜீவனை உன்னுடைய தூலத்தில் இருந்து அது சிதறி விடாதபடி, எப்படி கல்லில் பதிக்க பெற்ற சித்திரம் அது அழியாது அதுல அது நிலை பெற்று நிற்கிறதோ அது போல இந்த ஜீவனை உன்னுடைய உடல்ல இருந்து அழியாது பதிக்கணும். அதுதான் அந்த நடுவாகிய செயலாக இருக்கிறது. அததான் அகது உகது வாகிது, அததான் அந்த செயல் தான். 2வது செயல் தான் வகது. அத கூட அந்த வகதை பற்றி நம்முடைய தெய்வம் அவர்கள் திருமஞான குரல்ல செம்மை நலநேர் வழியை ஒரு தேவேசரின் திருவாய் மூலம் வெளியாக்குவதே வகது. உன் செவி வாயிலாக தேவாசிரியர் உனக்கு ஒளி வீட்டமுதை ஊட்டுகின்றார். அப்போ அந்த முதல்ல அவங்க அந்த வாக்கு ரூபத்துல வெளியாக்குறது இல்மு கல்வியாக இருக்குது. அத நீ செவியில வாங்குறதுதான் அந்த 2வது வகதுவாக இருக்கிறது. சிபத்துக்கள் வித்தியாசத்துவங்கள் 7 பிரயோஜன அளவில் 7 ஒளி வீடுகளாக இருக்கின்றன. இந்த சிபத்து வித்தியாசத்துவம் அமானிதம் அப்படின்லாம் சொல்றோமே, அது பிரயோஜனத்துல எப்படி இருக்கு? 7 ஒளி வீடுகளாக இருக்கு. அந்த 7 ஒளி வீட்டுல இருந்துதான் அருளமுதத்தை எடுத்து தெய்வம் அவர்கள் நமக்கு வழங்குறாங்க. அதுதான் அறிவாகார தேவ வர்ஷிப்பாக இருக்கிறது. அந்த அருந்தளத்திலிருந்து எடுத்து அளத்தலே அறிவாகார தேவ வர்ஷிப்பாகும். அவர்கள் அது நேரம் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அப்போ உயிர் என்பது எப்படியாக இருக்கிறது? அந்த சப்தமாக அவர்களுடைய நாதமாக இருக்கிறது. அந்த உயிரை நமக்காக அவங்க செலவிடுறாங்களே, அப்போ அதை நம்ம எவ்வளவு ஆர்வத்தோட பருக வேண்டும். அந்த பருகிற செயல்தான் 2வது லாம். அப்போது அந்த தேவ அமுதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் உன் தலையில் வந்து விழும். உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது செவி உணவு. அருள் அமுதமாகிய தெய்வ மருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அழி கரு வழி வரு பிரதி மாசு ஒழியும். அப்போ இந்த நம்ம பிறக்கும் போதே நம்ம கருவழியில ஒட்டிட்டு வந்ததே ஒரு பிரதி மாசு, அது ஒழியணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த நாதமானது அந்த முதற்கரணத்திலிருந்து வர்ற அந்த கிரணத்தை நம்மகிட்ட இருக்கிற ஒரு கால் மடக்கும் தளம், அந்த கால் மடக்கும் தளத்தை நல்லா மடக்கி கவன உலா தூண்டில் போட்டு அதை பிடிக்கணும். நாம அப்படி பிடிச்சு 3வது நடுவது என்ன? எதை நடணும்? நம்முடைய ஜீவனை நம்ம தூலத்தை விட்டு அதை சிதறி விடாதபடி அதை பதித்து வைக்கணும். அப்போ இந்த செயலுக்கு பேர் தான் மறுபிறப்பு. அப்போ ஜீவன் பிரியும் போதும், அந்த ஜீவன் சாவு வந்த போதும் பிரியாமல் அதை நடுவது பதிப்பது, அதுதான் நடுவாக இருக்கிறது. அப்போ இந்த செயல் எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த ஈசன் உருவுடன் இருப்பதால் நமக்கு அது நடக்கிறது. அப்போ நாம இப்ப நினைக்கலாம், அது உருவுடன் அப்படின்னா நாதத்தோட அவங்க தூலத்தோட இருந்தா தான் இது நடக்குமா, இல்லைன்னா இது நடக்காதா? இருக்கும். அந்த நாதம் இன்னைக்கும் தெய்வங்களுடைய நாதம் இன்னைக்கும் நமக்கு அந்த நாதம் ஒலிச்சுக்கிட்டே தான். இப்ப நாம இவ்வளவு நேரம் ஒலிச்சோமே, அது யாருடைய நாதம்?
அந்த முதல் நூல்ல இருந்து நாம தான் அதை பேசிட்டு நீ பேசு உன் நாவில் நின்று நான் பேசுவேன் அப்படின்னு அறிவு செஞ்சிருக்காங்களே. அப்போ அவங்களுடைய அந்த நாதம் தான் இன்னைக்கும் அவங்க பிள்ளைகள் மூலமாக அந்த நாதம் ஒலித்து கொண்டே இருந்து அந்த செயலை, அந்த பிரம்மாண்டமான செயலை செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதைத்தான் இந்த மூன்றாவது இதை பத்தி நம்ம முதலாவது இது குரு பெருமான் அவர்களாக இருக்கிறது. இரண்டாவது லாம் என்பது கால்மடக்கும் தலமாக இருக்கிறது. அப்போ இந்த மூன்றாவது என்னவாக இருக்கிறது என்று தெய்வம் அவர்கள் மானியத்தில் அதன் பின் மூன்றாவதாக முத்தகத்துண்டாமணியாகிய அந்த கிதாபின் கடைப்பெரிய பகுதி என்னும் போகா புனல் மேல் விளங்கும் பிரம்ம முடிச்சாக தலை என கூறும் பூரண கும்பக அடிமுடி நடுவாகிய சர்வசாட்சியின் தகசல் முடியாகிய மீனையும் கண்டார்கள். அப்போ இந்த மூன்றாவது நடு என்பதுதான் சாகாத்தலையாக உன்னை மாற்றுகிறதாக இருக்கிறது. அந்த ஜீவனை உன்னை விட்டு செதறி விடாம உனக்குள்ள பதிச்சு உன்னை ஒரு மூமீனாக உன்னை மாற்றுகிறது. இப்படியான ஒரு பிரம்மாண்டமான செயலைத்தான் இந்த அந்த கிதாபு என்ற அந்த முப்பகுதி பொறுப்பானது தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறது. அப்போ அந்த அடியை தரிசித்து முடிந்து வைத்து ஜீவனை நமக்குள்ளாக நடுவதாக இருக்கிறது இந்த மும்முதலும் சேர்ந்த அந்த பெருக்க விருப்பு செயலானது. அப்போ இந்த அடிமுடி நடுவை பற்றி நம்முடைய தெய்வம் அவர்கள் அருளமுதத்துல கூட ஒரு திருவாக்கியத்துல நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. அருளமுதம் திருமஞான அருளமுதம் திருவாக்கியமே 170 அடிமுடி நடு என்ற பதத்தை தானே அன்றி அது இன்னதென்று உனக்கு தெரியாது. அடி அப்புறம் நடு அப்புறம் தானே முடி. அப்படி இருக்க அடி முடி நடு என்று வேதம் சொல்கிறதே, அது எப்படி, ஏன், எதனால்? அடி நடுவு முடியாகி நின்றுலக பொய்யில் அடிமுடியும் நடுவாகி நின்றவையும் எங்கே? உனக்கு அடிமூலமாகிய தாத்தனும் பீடத்தை. அப்போ அடிமூலம் தாத்தனும் பீடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப தாத்து அப்படின்னாலே குருபெருமான் அவங்கதான். தாத்தனும் கடல் முகம் தூவன் சாலிது தவற்கொழில் வந்தே வென்று ஊதிடும் சங்கே. அப்போ தாத்தனும் கடல் முகமது தூவன் சாலிகு, அவங்களுக்கு தாத்தனும் கடல் அந்த சாலிகு பெருமான முகமது சாலிகு என்ற அந்த தனிகைமணி பிரான் அவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நமக்கு அந்த தாத்தனும் கடல் நம்ம திருபெருமான அவர்களாக இருக்கிறாங்க. உனக்கு அடிமூலமாகிய தாத்தனும் பீடத்தை மயனத்தை அறிவித்து பின் உடலை அறிவிக்கின்றார்கள். அது பாதாள மூலமாகவும் நடு மூலமாகவும் இருக்கிறது. உன்னை கரை சேர்ப்பது அதே வழியாகத்தான். இந்த மகா சூட்சமம் யாருக்கும் தெரியாது. ஆகாய அணுவில் உள்ள துவாரம் உனக்கா தெரியும்? அது எமக்கு தெரியும். அதுதான் சிகார மூலம். அதுதான் இப்ப நம்ம தாத்தனும் கடல் முகமது அந்த முதற்பகுதி. இந்த சிகார மூலம் என்பது உச்சி, அதுதான் முடி. அது இரண்டாவது பகுதி. இந்த சிகார மூலம் அருகு நுனி வாசலாக இருக்கிறது. அதுதான் கால் மடக்கும் தலமாக இருக்கிறது. அருகு நுனி வாசல் ஊசி நுனி என்று சொன்னதும் அதைத்தான். அந்த எல்லைக்கு வந்தால் அதை கண்டவர்களை கண்ட பலனை பெறலாம். அந்த செவியை மடக்கி நீ கேட்டினா அந்த பலனை நீ பெறலாம். அங்கே அதாவது அந்த சிகார மூலத்தை ஒருவர் இருப்பார். அவர்தான் உன் நினைவாக யாதாக உன்னிடத்தில் விளங்குகிறார். அவர்தான் அந்த நடுவாக உனக்குள் ஜீவனாக உனக்கு நடுவுல அமர்ந்து கொண்டிருப்பவர். அப்போ அந்த அருகுநுனி வாசல் வழியாக நீ அதன் கால் மடக்கி அதை பெறும்போதுதான் அந்த ஜீவனை உன்னில் பதித்து வைக்க முடியும். யாதாக உன்னிடத்தில் விளங்குகிறார். இந்த மும்மூல லட்சணம் நாமம் கொடுத்து பேசி இருப்பது நம் நூலில். அந்த மலை மேல் ஏறி பாதாளத்தை நோக்கி அது தெரியும். அதன் நடுவில் உள்ள நல்ல தண்ணீரில் பூத்திருக்கும் தாமரையை கண்டவர்களுக்கு தொட்டு கொண்டவர்களுக்கு பிறவியும் உண்டோ? இப்போ இத பார்த்த நல்லவங்களுக்கு அந்த லேசா தொட்டுக்கிட்டாலுமே பிறவி இல்லை அப்படின்னு அருள் செய்யறாங்க. அப்போ அது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஜீவனானது ஜலத்தினில கினி உருவாயிருந்ததடா, ஜலந்தனில கினி முழுகி போகும்
தோன்றும் முன்னே ஜலம் சுண்டி தவமெழுதல் எளிதோ மைந்தா. ஜலத்தினில் அக்கினி உருவாக இருக்கிறது உனக்குள்ள ஜீவன். அந்த ஜலத்துல அந்த அக்கினியானது முழுகி போறதுக்கு முன்னால நீ ஒரு தவம் செய்யணும். என்ன தவம் செய்யணும்? அந்த ஜலத்தை சுண்டி போக வச்சிடணும். அந்த ஜலத்தை எப்படி ஒரு தண்ணி இருந்ததுன்னா அதை காய்ச்சி ஆவியாக மாற்றிடுறோமோ அது போல இந்த ஜலத்தை சுண்டி போக செய்யறதுக்கு ஒரு அனல் ஆவி நமக்கு வேணும். அதுதான் தெய்வம் அவர்களுடைய அந்த திருவாக்காக வருகிறது. அந்த ஆவியை கொண்டு இந்த ஜலம் சுண்டி தவம்னா நமக்கு என்னன்னு தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி செஞ்சிருக்காங்களே. உன்னை அந்த முத்தி கேட்டுகிற வார்த்தைகள் எங்கெல்லாம் வெளியாகுதோ அங்கெல்லாம் போய் அதை கேட்பதும் அதை பற்றி பேசுவதுமே தவம். அப்போ அந்த தவம் செய்து இந்த ஜலத்தை சுண்டி போக செய்து அந்த அக்கினியை நமக்குள்ளேயே நாம பதிக்க செய்வதுதான் இந்த அந்த கிதாபின் முப்பெரும் பகுதியாகிய முதற்கரண தேவரூப நடுக்கடையாகிய 3 முதலாக விளங்குகின்றது. அப்போ அந்த புத்தளில் பிறங்கும் பூங்குறை நாடு அது அந்த புது பழமொழி அது அடி மூலமாக இருக்கிறது. அந்த அருகுநெனி வாசல் அது முடியாகிய சிகரமாக இருக்கிறது. அந்த சிகரத்துல முடிந்து வச்சு அப்புறம் அந்த உயிர் நீத்த உடலில் உயிர் அடைந்தது போல அந்த உயிரை ஜீவனை விட்டு அந்த ஜீவனானது இந்த உடலை விட்டு பிரியாது பதித்து வைத்தல் நடுவாக இருக்கிறது. இப்படியாக அந்த கிதாபின் முப்பெரும் பகுதி அடிமுடி நடு என்பது என்னவாக இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் நம்முடைய தெய்வம் அவர்கள் அருளி செய்துள்ள திருவாக்கியங்கள் மூலமாக நான் இப்ப படிச்சு தெரிந்து கொண்டதை உங்க முன்னால நான் பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு இந்த மாதிரி இப்போ அந்த கிதாப்புனா என்ன இந்த கிதாப்புனா என்ன அப்படின்னு நமக்கு நாம ஆழ்ந்து படிக்கும் போது நம்முடைய நூல்லையே அதுக்கு தெய்வம் அவர்கள் நமக்கு எல்லா விடையும் அருளி தந்திருக்கிறாங்க. அப்போ இந்த அடிமுடி நடு என்பதும் அந்த கிதாபின் 3 பகுதியாக தான் இருக்கிறது. அந்த 3 பகுதியினுடைய பெருக்க விரிக்க செயல் எப்படியாக இருக்கிறது அப்படின்னா அதுதான் நாம இந்த உலகத்துக்கு வரும்போது வானலாம் சிறப்போனாகி வருகிறேன்னு வாக்கு தந்து வந்தோமே அந்த வாக்கை காப்பாற்றுவதற்குண்டான அரும்பெரும் செயலாக இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் நாம இதுவரை பார்த்து நம்முடைய ஜீவ சகோதரர் சாலை சிவபதன் அண்ணா அவர்களது வினாவிற்கான அந்த கிதாபு இந்த கிதாபு என்பது பற்றியும் சாலை சிவகுமார் அண்ணா அவர்களது வினாவிற்கான அடிமுடி நடு என்பது பற்றியும் நம்முடைய தெய்வம் அவர்களுடைய திருவாக்கியங்களில் இருந்து நான் புரிந்து கொண்டதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இதன் மூலமாக அண்ணா அவர்கள் இருவரது அந்த வினாவிற்கான விடை கிடைத்திருக்குமானால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறி நம்முடைய பெருமானவர்களது பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.